ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்ரன் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவரை பற்றியான சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய அவங்கள பற்றி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சோகத்துக்குரிய விஷயங்கள்லாம் நம்மளை மாற்றவும் செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டில் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவரோட மொத்த வீட்டையுமே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அவரோட அறையை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட அறையில் ஒரு ரகசியமாக ஒரு டைரி வச்சுருந்ததாகவும், அந்த டைரியில் திடீர்னு என்ன இது அப்பாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சரி ஓகே அந்த டேரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்து எடுத்த எல்லா விஷயங்களையுமே அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கிறாரு. அந்த நாட்களில் முக்கியமாக அந்த தேதிகளில் என்னென்ன நடந்துச்சு, அவருக்கு ரொம்ப மறக்க முடியாத சில மெமரபிளான டேஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃப்க்கு சம்திங் எப்போ மேரேஜ் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அந்த டேட்டும் சரி, அவங்க குழந்தைகளோட பர்த்டே டேட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டில் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி வச்சிருக்கிறாராம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நடித்த சீரியல் எப்போ அதோட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த சீரியலில் நான் யார் கூடலாம் ஒர்க் பண்ணேன், அங்கேருந்து யாரெல்லாம் என்னை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அந்த டேரக்டர் யார், அவர் கூட எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு, சீரியல்ஸில் நான் எப்படி பெரிய ஆளாக வர ஆரம்பித்தேன், படத்தில் எப்படி எனக்கு நடிக்கணுன்ற ஆசை வந்துச்சு, சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பார்த்துருந்துருக்காங்க. முக்கியமாக அவங்களோட ஒய்ஃபை பற்றி அவர் ரொம்பவே டீப்பஸ்ட்டு விஷயமாக எழுதியிருக்காங்க. எனக்கு எதுனாலுமே மனைவி நிற்கிறா அப்படின்ற எனக்கு சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. இனியோட நாளில் எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய சந்தோஷமான நினைவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மெமரபிளான விஷயத்தெல்லாம் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க இரு பெண்களோடும் சேர்ந்து அவங்க மனைவியும் சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. ஸோ படிக்கும்போது தன்னோட அப்பாவும் சரி தன்னோட கணவரும் சரி இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறாரு. நிறைய நம்மளுக்காக விஷயங்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் இறந்துட்டார், நம்ம அவரை கைவிட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விஷயத்தில் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் கேன்சர்னு ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு நாங்கள் எப்படியாவது அப்பாவை ரெக்கவர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கேன்சர் எங்கள் அப்பா அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டார். எஸ், கிட்டத்தட்ட எல்லாராலையுமே அன்பாக பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது தான் சீனிவாசன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் சென்னையில் இருக்க ஒரு பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி எதாவது விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருந்துச்சு, அவருக்கு சிறுநீரகத்தில் ஒரு தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லி. மேபி அது தொற்றுன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது மேபி ஸ்டோனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்ச நாள் இருந்து அங்கேயே எல்லா பிரச்சனையிலையுமே ஏற்பாடுகள்லாம் பண்ணி மேபி அவருக்கு அறுவை சிகிச்சை எதனா பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து லீவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவருமே இப்போ அங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு திடீர்னு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்னதான் பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவருக்கும் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஏதாவது நடக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவருமே அதுக்கான ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்து தான் வெளியே வர முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.